நோன்பு வச்ச நிலையிலேயே நம்ம சில காரியங்கள் செய்யக்கூடாது. தண்ணி குடிக்கிறதோ, சாப்பிட்றதோ கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரி சண்டைக்கு போகிறது, கோபப்படுறது இதெல்லாம் கூடாது. ஓகே. இதே மாதிரி நோன்பு வச்ச நிலையிலேயே நாம் ஒரு செயல் செய்யக்கூடாது. அதை அந்த சஹாபி செஞ்சாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பரிகாரம் சொன்னாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சஹாபி ரமலானுடைய மாதத்திலேயே ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் நான் நாசமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ரசூலுல்லாஹ் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அந்த சஹாபி சொல்கிறாரு, நான் நோன்பு வச்ச நிலையிலேயே என்னுடைய மனைவியிடத்தில் நான் உடலுறவு கொண்டுட்டேன், சேர்ந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. இது ஒரு பாரதூரமான ஒரு செயல். ஒருத்தவங்க நோன்பு வச்ச நிலையிலே கணவன் மனைவி சேரக்கூடாது. இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டித்தரல, நீங்கள் சேராதீங்க அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சஹாபி சேர்ந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. இதை கேட்டதும் ரசூலுல்லாஹ் அதுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா உனக்கு அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் அடிமையை காசு கொடுத்து வாங்கி அதை அவங்கள விடுதலை செய்கிற அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் கிடையாது, என்னால் முடியாது யா ரசூலுல்லாஹ் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 60 நோன்பு தொடர்ந்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கே இங்கே முடியலை, 60 நோன்பு தொடர்ந்து வைக்கிறதெல்லாம் என்னால் முடியாது யா ரசூலுல்லாஹ், அந்த அளவுக்கு எனக்கு சக்தியும் இல்லை, நான் வைக்க முடியாதுன்றதையும் அவர் சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் அடுத்த பரிகாரம் சொல்கிறாங்க. என்னென்னா, 60 ஏழைகளுக்கு உணவளிக்க உனக்கு முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. அப்பையும் அந்த சஹாபி சொல்கிறாரு, 60 ஏழைக்கெல்லாம் எனக்கு உணவளிக்க என்கிட்ட சக்தி இல்லை, அவ்வளோ பொருளாதாரமெல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. இதை கேட்டதும் ரசூலுல்லாஹ் அப்படியா, அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சினால் அந்த இடத்துக்கு நிறைய சதகாவுடைய பொருட்களோ ஜக்காத்துடைய பொருட்களோ கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக வர்றதை அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே ரசூலுல்லாஹ் நீ உட்காருன்னு உட்கார வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பேரிச்சம்பழங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இந்த பேரிச்சம்பழத்தை கொண்டுட்டு போய் ஒரு 60 ஏழைகளுக்கு நீ உணவளி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. இதை வாங்கின அந்த சஹாபி சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் இந்த மதினாவிலேயே என் குடும்பம்தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நான் இதை என் குடும்பத்துக்கே செலவு பண்ணிக்கலாமான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இதை கேட்டதும் ரசூலுல்லாஹ் பல்லு தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு, நீ போய் உன் குடும்பத்துக்கே இதை செலவு பண்ணிக்கோ, உன் குடும்பத்துக்கே இதை நீ எல்லாருக்கும் கொடு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நோன்பு வச்ச நிலையில் கணவன் மனைவி சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா அடிமையை விடுதலை செய்யணும். அது இல்லை அப்படின்னா 60 நாள் நோன்பு நோக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இதில் நாம் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அப்படின்னா, நம்முடைய மார்க்கம் எவ்வளவு இலகுவான மார்க்கம், எவ்வளவு கருணை வாய்ந்த ஒரு மார்க்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சஹாபி ஒன்றுக்கும் இது முடியாது இது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போது கடைசியாக ரசூலுல்லாஹ் உன் குடும்பத்துக்கே நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய மார்க்கம் இல்லை, நீ செய்யக்கூடாது, நீ ஏழைகளுக்கு தான் உணவளிக்கணும், நாடு விட்டு போய் நீ யாருக்காவது கொடுத்துட்டு வா அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இல்லை, நீ உன் குடும்பத்துக்கே செலவு பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய மார்க்கம் ரொம்பவும் இலகுவான மார்க்கம். இதுக்கு இன்னொரு ஹதீஸை கூட ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னா, லை யுத்ஹில அஹதன் அமலுஹு ஜன்னா, உங்களில் யாரும் தன்னுடைய அமலை வச்செல்லாம், தன்னுடைய நற்செயல்கள் செய்கிறோம் இல்லையா, இந்த அமல்களை வச்செல்லாம் சொர்க்கம் போக முடியாதுன்றத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்களுமா, நீங்கள் எவ்வளோ எங்களை விட அதிகமாக அமல்கள் செய்கிறீங்க, உங்களுக்கும் இந்த நிலை தானா, நீங்கள் எவ்வளோ நன்மைகள் செஞ்சாலும் நீங்களும் அந்த அமல்களை வச்செல்லாம் நீங்கள் சொர்க்கம் போக முடியாதா அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் நானும் தான், என்னாலையுமே என்னுடைய இந்த அமல்களை வச்செல்லாம் சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹுடைய கருணை இருந்தாலே தவிரன்றதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டெய்லியுமே தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அது இல்லாமல் ஜக்காத் கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோம், இது எல்லாமே சரி. இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்த அருளுக்கு நிகராக நம்ம செய்கிறோமாண்டா கண்டிப்பாக இல்லை. அப்போ மூச்சு விடுறதுக்கு நம்ம நன்மை செய்கிறோமா? நம்ம எவ்வளோ நன்மை செய்கிறோம் இல்லையா? இப்போ அல்லாஹ்தால நீ உனக்கு மூச்சு தந்தன்ல, டெய்லியும் மூச்சு விட்டில்ல, அதுக்கும் இதுக்கும் கழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அப்போ எப்படி நம்ம அல்லாஹ் கண்ணு தந்தான், காலு தந்தான், நடந்தோம், பேசணும், உறவு தந்தான், காசு தந்தான், சாப்பாடு தந்தான், இப்படி எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது. இவ்வளோ விஷயங்களுக்கும் எங்கே நீ செஞ்ச அமல்கள் மற்றதை கொடுன்னு கேட்டால் நம்மளால் என்ன செய்ய முடியும்?
முடியாது. நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் அது அல்லாஹ் தந்த அந்த அருள்களுக்கு ஈடாக முடியாது. அப்போது நம்ம சொர்க்கம் செல்லணும் அப்படின்றாலும் அல்லாஹுடைய கருணை வேணும். ஸோ நம்முடைய அல்லாஹுடைய இந்த கருணை பெற்றால் மட்டும்தான் ரசுல்லாவாகவே இருந்தாலும் அவங்க சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அல்லாஹுடைய கருணையான இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய கருணையை எதிர்பார்த்து அவனிடத்திலே துஆவும் செய்து வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.